ஸோ இன்னைக்கு நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்டீஜ் பிராண்ட்ல இப்போ நியூவா ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு என்டியூரா ப்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. ஸோ என்டியூரா ப்ரோ அப்படின்றது வேற இல்லைங்க, நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். அதாவது நம்ம என்டியூரா அப்படின்ற மிக்சிக்கு ஒரு 6 ஜார் மிக்சிக்கு நம்ம வந்து நிறைய வாட்டி வீடியோ போட்டிருக்கோம். அதோட அப்கிரேட் வெர்ஷன் தான் அப்படின்னு சொல்ல நம்ம அதோட எக்ஸ்ட்ரா வந்து பிளேட்ஸ் அட்டாச்மெண்ட் கொடுத்து ஒரு கம்ப்ளீட் ஃபுட் ப்ராசஸராக நம்மளுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சி பற்றி சொன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் என்டியூரா. ஸோ அதே மாடல் அப்படியே தான் இருக்கும், சேம். அதில் இந்த பாடியில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சேம் என்டியூரா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். வித் உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் பாடி ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டீல் ஃபினிஷோட. ஸோ லுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் நாபும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நாபில் நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு பல்ஸ் மோடு வரும், ஒரு 3 ஸ்பீட் லெவல் இருக்கும், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனும் இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லா மிக்சிலையும் இந்த ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இதாக ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா நம்ம இதை பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சரியாயிடும், திருப்பி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இதோட புஷ்ஷஸ், முக்கியமாக இதோட புஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா நைலான் புஷ்ஷஸ். ஸோ இந்த நைலான் புஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு நீடிச்சு உழைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் கிடையாது, ஜாலி அதே மாதிரி நைலான் புஷ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு லைஃப் வந்து வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி வாட்ச், அது முக்கியமாக இருப்பா. வாட்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து 1000 வாட்ச். இந்த வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் மோட்டர் வாரண்டி. ஸோ நம்ம நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர் எடுத்து போய் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்க முடியும். என்னென்ன ஜார்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி என்டியூரால உங்களுக்கு 6 ஜார் வருமோ அதே மாதிரி இதுலேயும் 6 ஜார் இருக்கும். பட் பிளேட்ஸ் அட்டாச்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. என்டியூராவில் எப்படி உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சட்னி ஜாரு, ஒரு ட்ரை ஜாரு, வெட் ஜாரு, கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜூசர் ஜார். ஸோ இந்த ஜூசர் ஜாரில் என்ன பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேப் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டேப் ஓப்பன் பண்ணினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜூஸ் வரும். இது போக எக்ஸ்ட்ரா இதுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வேணும்னா இதையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். மிக்சிலேயே வச்சு நீங்கள் ஒரு கீழே ஒரு பவுல் வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக அப்படியே கலெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கோசரம் அந்த ஈஸியாக இருக்கிறதுக்கோசரம் இதையும் எக்ஸ்ட்ரா ஒரு அட்டாச்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜார் எடுத்துட்டு அப்படியே நீங்கள் சாட்சினாலும் நம்மளுக்கு வந்து ஜூஸ் வெளில வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ஸ் எல்லாமே மூடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே இதில் எல்லாத்துக்குமே வரக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட்டு. அதே மாதிரி உள்ள வரக்கூடிய இந்த வாஷரும் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் வாஷர். ஸோ சிலிக்கான் வாஷர் அதோட சொல்லி டியூரபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாமே சீத்ரூ லிட் தான். ஸோ உள்ள அரைச்சாச்சா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபில்டர் எதுக்கு அப்படின்னா நம்ம சக்கை உள்ள ஃப்ரூட்ஸ் போடுறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப்ஸ் போடுறோம், ஒரு மாதுளை போடுறோம். ஸோ இதெல்லாம் போடும்போது சக்கை இருக்கும். ஸோ அப்போ இருக்கும்போது அது மாதிரி ஜூஸ் போடும்போது என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபில்டரை போட்டுங்க, ஃபில்டர் அட்டாச் பண்ணி இதுக்குள்ள ஃப்ரூட்ஸை போட்டீங்க அப்படின்னா சக்கை வந்து இது உள்ளே நின்றுக்கும், இந்த ஃபில்டருக்குள்ளேயே நின்றுக்கும். ஜூஸ் மட்டும் இதில் கலெக்ட் ஆகிடும். நீங்கள் ஜூஸ் கலெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த டேப் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து ஜூஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம சக்கை இல்லாத ஜூஸ் எல்லாம் போடுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முலாம்பழம், ஆப்பிள் இதெல்லாம் போடுறீங்கன்னா டைரெக்டாகவே போட்டு நம்ம வந்து சூப்பராக ஜூஸ் பண்ணிக்க முடியும். லஸ்ஸி போடுறீங்கன்னா டைரெக்டாக நம்ம போட்டு பண்ணிக்க முடியும். ஜார் என்ன எக்ஸ்ட்ரா வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீப்போ மிக்ஸ் ஜார். ஸோ நிறைய பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜார் கிடையாதுங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் மற்ற எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த ஜார் வந்து மற்ற இதில் கிடையாது சில. ஸோ நம்ம பிரச்சீச்சில் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஜார். ஸோ டெய்லி நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். எப்படி நம்ம சட்னி ஜார் யூஸ் ஆகுதோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாரும் டெய்லி நம்மளுக்கு யூஸ் ஆகும். என்ன ரீசன்னா நம்ம சட்னி ஜாரில் அரைக்க முடியாத அளவு குவான்டிட்டியை கூட கொஞ்சம் குவான்டிட்டியை கூட இதில் நம்ம சூப்பராக போட்டு கிரைண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க, நம்மளுக்கு வந்து மிளகு அரைக்கணும், பெப்பர் அரைக்கணும் அப்படின்னா ஒரு மிளகு 2 மிளகு போட்டு அரைக்க முடியாது. ஸோ ட்ரை அரைக்கிற இந்த ஜாரில் 2 மிளகு போட்டு அரைக்க முடியாது. ஸோ வேற சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிளகை போட்டு இதில் சூப்பராக நம்ம வந்து க்ரஷ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஆம்லெட் போடுறீங்கன்னா ஒரு 2 மிளகை போட்டு ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி அப்படியே பெப்பர் அப்படியே போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆம்லெட்டோட டேஸ்டே சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணலாம். ஸோ சாலட் பண்ணுறீங்க, வெஜிடபிள் சாலட்ஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சமாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக நம்ம போட்டு அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி, ஸோ இதோட நம்ம இதில் அரைக்க முடியாத குவான்டிட்டி இதில் போட்டு சூப்பராக நம்ம அரைச்சிக்க முடியும். அதே மாதிரி அரைச்சிட்டு இன்கேஸ் மிச்சமாச்சு, ஏன்னா இது நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி தான் போட்டு அரைப்போம், அதே மீறி நமக்கு மிச்சமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து இதுக்கு ஒரு லிட்டும் கொடுக்குறாங்க.
மாதிரி ஒரு லிட்டு வரும். ஸோ இதை லிட்டை போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னே நம்மளுக்கு இது வந்து கீபோ மிக்ஸ் ஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறையா மிக்சியில் கிடையாது. இது போக நம்மளுக்கு வந்து மல்டி யூட்டிலிட்டி ஜார். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபுட் ப்ராசஸ் வரும்போது எல்லா இதுலேயும் இருக்கும். ஈவன் எண்டூராலையும் இதே மாதிரி ஜார் இருக்கும். 6வது ஜார் இதுதான். பட் என்னென்னா எண்டூரால வரும்போது ஜாரோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். அதாவது 2 பேர் 3 பேருக்கு நம்ம வந்து பண்ண மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய ஜாராக கொடுத்துருப்பாங்க. இருக்கும் ஒரு 4 பேர் 5 பேருக்கு நம்ம வந்து பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஜார் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல என்னென்ன பண்ணலாம், இதுல என்னென்ன பிளேடு வருது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு இது மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ இதை போட்டினா தான் இந்த ஜாரை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். எல்லா பிளேடுக்குமே இந்த ஒரு அட்டாச்மெண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். இது மாதிரி இந்த சப்பாத்தி மாவு பிசைறது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ல இருக்கும் ஏபிஎஸ்ல. ஸோ இது வந்து சப்பாத்தி மாவு பிசைறது. இது அப்படியே நீங்கள் உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். போட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இதில் ஒரு மெஷர்மெண்ட் கப்பு ஒன்று கொடுப்பாங்க. இந்த மெஷர்மெண்ட் கப்பு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இவ்வளோ போட்டுங்க. நம்ம எந்த அளவுக்கு சால்ட் வேணுமோ அந்த டேஸ்ட் இருந்தவங்க சால்ட்டை போட்டு என்ன பண்ணுங்க லாக் பண்ணிடுங்க. ஸோ லாக் பண்ணிட்டு நீங்கள் தண்ணி உடனே ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் என்ன பண்ணீங்கன்னா ஒரு பல்ஸ் மோடில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி வச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த உப்பும் மாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா ஆன் பண்ணிட்டு ஸோ இந்த கப்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு சின்ன ஹோல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஹோல் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு மிக்ஸி ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி ஆட் பண்ணிட்டே வாங்க. ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மாவு வந்து பந்து மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நம்ம கையில் பிசையணும்னா ரொம்ப டைம் கன்சப்ஷன் ஆகும். பார்த்து நல்லா பக்குவமாக பிசையணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக வரும். அது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ சப்பாத்தி மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்ம பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ என்டியூராவுக்கு வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிளேட் எதுக்கு அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து சாப் பண்ணுறதுக்கு. என்ன வெஜிடபிள்ஸ் இதில் சாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சாப் பண்ணிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா கேரட் பண்ணிக்கலாம் நீங்கள், ஆனியன் பண்ணிக்கலாம் நீங்கள், பீட்ரூட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஈவன் முட்டைக்கோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, முட்டைக்கோஸ்லாம் இதில் பார்த்தீங்கன்னா பொடியாக சூப்பராக சாப் ஆகிடும். இதில் என்ன அட்வான்டேஜ்னா நல்ல ஃபைனாக சாப்பாக இருந்தாலும் பொடியாக. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து நீங்கள் 2 பேருக்கு பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்து குக் ஆகிடும். ஸோ டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கீரையெல்லாம் இருக்கு இல்லையா, கீரையெல்லாம் சூப்பராக நம்ம அவ்வளோ சாப் பண்ணிக்கலாம். கீரை சாப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் ஆகும் நம்ம கட் பண்ணுறதுக்கு. இல்லை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லி எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் பொடியாக கட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ தேவைம்போது அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புதினா இதெல்லாம் நம்ம வந்து பொடியாக ஷாப் பண்ணி நம்ம வச்சுக்க முடியும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்போ தேவையோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் ஏற்கனவே ஷாப் பண்ணி நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ வேணா முதல்ல திருப்பி அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன். அந்த லிங்கை செக் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துங்க. நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்டியூராலே இருக்கும். இந்த 2 பிளேட் என்டியூரால இருக்கும். ஆனால் ஜார் சைஸ் மட்டும் சின்னதாக வரும். பட் இதுல என்ன அட்டாச்மெண்ட் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போக ஸ்லைசர். ஏன்னா நிறைய கஸ்டமர் சொன்னா இவ்வளவு கொடுத்துட்டீங்க, எனக்கு இதுவும் சேர்த்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொன்னதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஸ்லைசிங் பிளேட். நம்ம பஜ்ஜி போடணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடணும் அப்படின்னா சூப்பராக அதில் போட்டுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து முதலே சொன்ன மாதிரி இந்த அட்டாச்மெண்ட் ராடை உள்ள இன்சர்ட் பண்ணுங்க, வச்சுட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உருளைக்கிழங்கு இல்லை வேற ஏதோ போடணும்னா ஸ்லைஸ் சூப்பராக நீங்கள் இதில் பண்ணிக்கலாம், ஸ்லைசிங் பண்ணிக்கலாம். அடுத்த பிளேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈஸி அட்டாச்மெண்ட் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியம். ஒரு சிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம பிளேடு எடுத்து ரிமூவ் பண்ணி போடணும். இதில் அப்படி கிடையாது. எல்லாமே தனித்தனி பிளேடு. நல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா இது தனி அட்டாச்மெண்ட். இது அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறது எடுக்கிறீங்க. சப்போஸ் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக பண்ணிக்கலாம். நீட்டமாக ஃப்ரெஞ்ச் பண்ணி நீட்டமாக உருளைக்கிழங்கு வரணும் அப்படின்னா ஸோ அது வந்து நீட்டமாக இருக்கும். ஸோ கேரட் பண்ணுறோம் நீட்டமாக பண்ணணும் அப்படின்னா நீட்டமாக இதில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிளேட் எடுத்து அப்படியே இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து கிரேட்டிங் துருவணும்.
சின்ன பொடியாக திரும்பணும் அப்படின்னா இந்த பிளேடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மொழியே சொன்ன ஒரு கம்ப்ளீட் ஃபுட் ப்ராசஸர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். ஸோ இந்த பிளேடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த பிளேடு எடுத்து அப்படியே மாட்டுறது அவ்வளோதான் நம்மளுக்கு வேணும். நம்ம கிச்சனில் நம்ம என்ன தேவையோ அதுக்கான அத்தனை பிளேடுமே அதில் இருக்கும். நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக. இது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டூரால இது கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா சாத்துக்குடி ஜூஸ், சிட்ரஸ் ஜூஸ் புளியல். சரி, நீங்கள் நார்மலாக இதில் வந்து நம்ம சிட்ரஸ் ஜூஸ் புளிய முடியாது. என்ன காரணம்னா அந்த சீட்ஸ் வந்து க்ரஷ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு கசப்பு தன்மை வந்து அதை நம்மளால் குடிக்கவே முடியாது. ஸோ நம்ம தனியாக வந்து ஒரு சிட்ரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து புளிஞ்சிக்கிட்டு இருப்போம். கையில் திருவோம், இல்லை ஒரு சிட்ரஸ் ஜூஸர் வந்து எலக்ட்ரிக்கில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த எண்டூரா ப்ரோ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து சிட்ரஸ் ஜூஸ் புளியறதுக்கோசரம் சாத்துக்குடி, முசம்பி இது எல்லாமே போட்டு இதில் சூப்பராக நம்ம புளிஞ்சிக்கலாம். ஸோ புளிஞ்சிங்க அப்படின்னா ஸோ சக்கை எல்லாமே மேலே ஃபில்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டர் மாதிரி இருக்கும். இதில் வந்து சக்கையில் அப்படின்னு சீட்ஸ் எல்லாம் நின்றுடும். ஜூஸ் வந்து இதில் கலெக்ட் ஆகிக்கும். அப்படியே எடுத்து நம்ம பிடிச்சிக்கலாம். நம்ம சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த ஒரு மிக்சி வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் நம்மளுக்கு இதுலேயே வந்துடும். சூப்பராக டைமும் ரொம்பவே சேவ் பண்ணும். சப்பாத்தி மாவு பிசையணும் அப்படின்னா 8 மணிக்கு வந்தால் கூட 8:05 ரெடி ஆகிடும் உங்களுக்கு. டக்குன்னு போனீங்கன்னா 5 நிமிஷத்துல சப்பாத்தி மாவு வந்து சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ எல்லா விஷயமும் நம்ம வந்து டைம் சேவிங் இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். சூப்பரான இப்போ ஒரு ப்ரைஸில் கொடுக்குறோம். ஒரு ஆக்சுவல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 13,995 ரூபா, 13,995 வருது. நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 9,199 கொடுக்குறோம். 9,199 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங். ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஷிப்பிங் பண்ணுறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங். அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 ஸ்டேட்டுக்கும் நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்றத நீங்கள் வெப்சைட்லேயோ ஆன்லைன்லையோ நீங்கள் போனீங்கன்னா அதில் இருக்காது உங்களுக்கு. வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டிஸும் இந்த 4 ஸ்டேட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ண தெரியாது அப்படின்ற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோலேயே டு ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். ஃபோன் கால் பண்ணி உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோட் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஆர்டர் எடுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம். இல்லை நம்ம நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிவானந்தா காலனிலேருந்து சாய்பாபா கோயில் போகிறதுல புதுப்பாலம் அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாப் இருக்கு. பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. இப்போ லேண்ட்மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு போட்ட இந்த ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரோட மீண்டும் சந்திக்கிறேன். அடுத்த பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்.